ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா வீடியோஸ் எப்படி இருக்குன்றது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா லைக் பண்ணுறதுக்கு அப்புறமா ஹைப் பட்டன் காட்டும். வீடியோஸையும் கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எனக்கும் வந்து நிறைய பேத்துக்கு என்னோடய வீடியோஸ் வந்து ஹைப் ரெக்கமெண்டாக காட்டும். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். சந்திரசேகர முருகன் அப்படின்ற ஐடியில் இருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்ம பர்த்டே விஷ் பண்ணிடலாம். மெனி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி ஃபேமிலி சார்பாகவும் அவங்களுக்கு மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து மெனி மெனி ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி, என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து நான் இப்போ புதுசாக வந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரி உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து நான் உங்களுக்குன்னு போடுவேன். உங்களோட நேமை வச்சு அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸை வந்து நான் ரெடி பண்ணி ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் வந்து அதை உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டேரக்டர்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலை போகலாம். ஜிமினுக்கும் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமினுக்கும் நிலாவுக்கும் மேரேஜ் ஆகி 1 வீக் தான் ஆகுது. நிலாவுக்கு வந்து மேரேஜில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் 12th முடித்ததுமே காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா வந்து படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் நம்ம ஜிமினுக்கு. இதுதான் இன்ட்ரோ. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. நீங்கள் தான் இப்போ உங்களோட ரூமில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. செம்மக்கும் வருது ஜிமின் மேலே. அவ்வளோ காண்டாகுது. ஏன்னா ஜிமின் வந்து என்ன சொல்கிறது, 1 வீக் ஆச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி. பட் ஆனால் நீங்கள் ஒரு தனி ரூமில் தான் இருக்கீங்க. ஜிமின் கிட்ட சொல்லிட்டு நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உன்னெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கோவமாக வந்து இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கோவம் வருது ஜிமின் மேலே. ஏன் அந்த கோவம் அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ரிங்கு போகுது, 2 ரிங்கு போகுது, 3வது ரிங்கில் தான் வந்து அந்த காலே பிக்கப் ஆகுது. ஹலோ, எதுக்குடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? உங்களோட ஃப்ரெண்டு ஆனால் சுஜி தான். மச்சான், எனக்கு செம்ம கோவமாக வருது மச்சான். எதுக்குடி, என்னடி ஆச்சு? கல்யாணம் ஆகி 1 வாரம் தாண்டி ஆச்சு, அதுக்குள்ளார என்னடி ஏதாவது சண்டை போட்டிங்களா? இல்லை நீ தான், எனக்கு தெரிஞ்சு நீ தான் சண்டை போட்டிருப்ப. அவரெல்லாம் பார்த்தா சண்டை போடுற கேரக்டர் மாதிரியே தெரியலையேடி. வாயில் ஏதாவது நல்லா வந்துடும். எங்கே இருக்கு இப்போ நீ? வேற எங்க? காலேஜில் தாண்டி இருக்கேன். என்னடி வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் உன்னை பார்த்தே ஆகணும். கிளம்பி நீ வா என் வீட்டுக்கு. எதே? என்ன விளையாடுற நீ? இப்போதான் காலேஜுக்கு கிளாஸில் வந்து உட்காந்துருக்கேன், நீ வந்து இப்போ கிளம்பி வான்னு சொல்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கிளம்பி வரியா இல்லை உன் வீட்டுக்கு நான் வரட்டா? அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சரி சரி, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் கால் கட் பண்ணிட்டு இப்போ அவங்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிது, அவங்களும் வந்து ரீச் ஆகிடுறாங்க. உங்கள் வீடு எப்படின்னா வந்து அது பெரிய ஒரு மேன்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து எல்லா வேலைக்குமே வந்து அங்கே கார்ட்ஸ் மெய்ட்ஸ் இருப்பாங்க, கார்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை,
ஜாலியா ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கலாம். அதுவே உங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உங்க ஃப்ரெண்டும் வந்து வந்துடுறாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு உங்களோட ரூமுக்கு தான் போய் கதவை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அவளை இழுத்துட்டு போய் பெட்ல வந்து உட்காடுறீங்க. ஏய் ஏய், எதுக்குடி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க? என்னடி நடந்துச்சு? ஏன்டி இப்படி பண்ற? அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. பேசாம சைலண்டா நான் சொல்றத மட்டும் கேளு. சரி சொல்லு, கேக்குறேன். எதுக்கு இவ்வளோ கோவம்? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் என் புருஷன்ற பேர்ல ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தாண்டி. என்னடி ஆச்சு? வரும்போது பார்த்தல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, கார்ட்ஸு மெய்ட்ஸுன்னு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. நீ உன் ப்ரொஃபஸர் தானடி, ப்ரொஃபஸருக்கு இவ்வளோ பெரிய இதாக இருக்குமா என்ன? எப்படி அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? உன் புருஷன்கிட்ட நீ கேளுடி. ஏய், நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொன்னேன். ப்ரொஃபஸராக இருக்கிறவனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் நான் இந்த அளவுக்கு தான் சேலரி இருக்கும். அவன் எப்படி சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய மேன்ஷனு, இவ்வளோ மேட்ஸ், இவ்வளோ பேர்ட்ஸ் காத்துக்குள்ள எவ்வளோ சம்பளம் கொடுப்பான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் புருஷங்கிட்ட போய் கேளுடி, ஏன்கிட்டடி என் கேட்டுட்டு இருக்க? ஏய் இருடி, நான் சொல்றேன். எனக்கு என்னமோ அவன் ரகசியமா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு தோணுதுடி. எது? ஆமா, இதான் லைக் வந்து என்ன சொல்றது, வீட்டில் ஒரு மாதிரி வெளியில போனா ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. எனக்கு என்னமோ அவன் சைட்ல வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானோன்ட்டு எனக்கு தோணுதுடி அப்படின்ற. ஆமா, நீ பாத்தியா அந்த மேன்ஷன்ல எல்லாமே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதோட விலைய கேட்கும் போது எனக்கு அப்படியே தலையில வந்து குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்குடி. ஐயோ, இப்ப அதுக்கு என்ன பண்றது? உன் புருஷன்கிட்ட கேளுடி. எனக்கு ஒரு வேலை அவன் தப்பான தொழில் ஏதாவது பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்னை கொண்டுட்டானா, நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்து அப்படியே புலம்பிட்டு இருக்கீங்க. ஏய், இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ தான் வந்து டிடெக்டிவ் வேலை பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்றான்னு சொல்ற. எதே? என்ன என்ன குழி தோண்டி சமாதி பண்ண பாக்குறியா? என்ன மச்சான், அப்படியே நம்ம பழகி இருக்கோம், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? உன் புருஷன் போலீஸ் தானே? இத பார், ஒழுங்கா இருந்துரு. என் புருஷன் எல்லாம் வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன். போலீஸு கிலிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏய், நீ உன் மாமாவை தானடி கல்யாணம் பண்ணி போற, அவர் போலீஸ் தானே. அவர்கிட்ட கேட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்ல மாட்டாரு? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? உலகத்திலேயே புருஷனை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆள் நீயா தாண்டி இருப்ப. ஏன்டி இப்படி பண்ற? இதுக்கு பேசாம உன் புருஷன்கிட்டயே கேட்டுக்கேண்டி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ பண்ணுவியா மாட்டியா? சரி பண்றேன். சும்மா எல்லாம் பண்ண முடியாது. சரி தெரியும், நீ சும்மா பண்ண மாட்டேன்னு தெரியும். எவ்வளோ வேணும்? உன் புருஷன் பத்தி நீ கேக்குற, அது ஒரு 10,000. எது? 10,000? இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லை? இல்லை, கொடுத்தா நடக்கும், இல்லைன்னா பாய் பாய் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. தோட்ரா, எப்படி நீங்களாம் லிச்சான டக்குன்னு வந்து அனுப்பிச்சிட்டேன், நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு, ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு, நல்லா குஜால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே அப்படியே இருப்பீங்கல்ல மச்சான், அது கொஞ்சம் சொல்ல. நானும் கேட்டேன், எனக்கும் நல்லா இருக்கும்ல. மயிறு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. எனக்கே பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நான் வேதனையில் இருக்கேன். அது வேற பத்தாதுக்கு இப்போ இன்னொன்று வேற வந்து சேர்ந்துருக்கு. இதில் வந்து குஜால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி பில்லோவை எடுத்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த டைமுக்கு தான் வந்து ஜிமின் வந்து உள்ளார என்ட்ரி ஆகுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற ஒரு வாய்ஸு உங்களுக்கா? ஜிமின் சார், உங்கள் ஒய்ஃபு தான் சார் வந்து என்னை கூப்பிட்டா, அதனால தான் சார் நான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் சார். நான் கிளம்புறேன் சார். நில்லு, அவள் கூப்பிட்டா காலேஜில்ட்டு அப்படியே வந்துடுவியா? அப்புறம் நீ என்னடி காலேஜுக்கு கிளம்பாம உட்காந்துக்கிட்டு இருக்க? காலேஜில் வந்து பார்த்தா நீயும் இல்லை இவளும் இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? காலேஜுக்கு வர அபிப்பிராயம் இருக்கா இல்லையா உனக்கு? சார், நான் ஆல்ரெடி காலேஜுக்கெல்லாம் வந்துட்டேன் சார். ஓ,
உங்களோட ஒய்ஃப் தான் சார் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா. இப்போ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மிரட்டுறா சார். ஒழுங்காக உங்கள் ஒய்ஃபு கிட்ட சொல்லி வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. எப்படி மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகுறப்பாரு, இருடி நீ என்கிட்ட மாட்டவள அப்போ வச்சுக்கிற உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து யோசிக்கிறாங்க. ஜிமினும் வந்து அவர் அப்படியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் தான் வந்து வந்துட்டு இருக்காரு. என்னடி என்ன நானும் வந்து சரி போனா போகுது குழந்த, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன ரொம்ப தான் வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பாருங்க, ஒழுங்கா தள்ளிருங்க. நான் ஏன் நீ தள்ளி இருக்கணும்? நீ ஏன் பொண்டாட்டி, நீ முழுசும் எனக்கு தான் என்னோட ப்ராப்பர்ட்டி. நீ என்னோட ப்ராப்பர்ட்டி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்க பக்கத்துல வந்துகிட்டே இருக்காரு. நீங்க பின்னாடி பெட்ல தான் வந்து சரி ஜிமின் வந்ததும் சடனா எந்திரிச்சு நின்றுருப்பீங்களா. இப்போ அப்படியே வந்து பெட்ல அப்படியே வந்து பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் அவரா உங்க காலை பிடிச்சி சர்றன்னு இழுகிறாரு. நீங்களா சாரி தான் போட்டிருந்திருப்பீங்க. ஜிம்மின் சொல்லியிருப்பான் வீட்டில் இருக்கும்போது நீ சாரி மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் பிடிச்சி சர்றன்னு இழுத்ததுமே உங்க காலை பிடிச்சி இழுத்ததுமே ட்ரெஸ் மேலே ஏறும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து உங்க இடுப்பு வரைக்குமே ஏறிடுச்சு. ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து பின்னாடி போயிருந்திருப்பீங்க. அது ஃபுல்லாக அவர் வந்து பிடிச்சி இழுத்ததில் அந்த அளவுக்கு வந்து மேலே ஏறி இருந்திருக்கும். உங்களுக்கோ செம்ம ஷாக்கு. விட்டு விட்டு அப்படின்றீங்க நீங்கள் ஜிமினா ஆஹா இது தாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படியே வந்து உங்கள் தைஸு தான் ரப் பண்ணுது. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு காண்டாகிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே கிக் பண்ணியிருப்பேன். சரி நானும் போனா போகுதுன்னு விட்டு அண்ணடி ரொம்ப தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 லெக்ஸுமே வச்சு உங்கள் தைஸை வந்து லாக் பண்ணிடுறாரு. கொஞ்சம் கூட உங்களால் அசையவே முடியல. என்ன பண்ற, பொறுமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுங்களா. ஜிம்னுக்கு செம்மக்கம் வந்துருச்சு. பிடிச்சி செம்மையா உங்க லிப்ஸையே கடிச்சு வச்சிட்டாரு. பிளட்டு வர வலிக்கு. அதுக்கப்புறமா தான் விட்டுறாரு. என்னடி ரொம்ப பாய் பேசுற, இப்படிதான் உன் வீட்டுல வந்து புருஷனை சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருந்து வளர்த்தாங்களா அண்ணா. இதை பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஜிம்மினா அவர் உங்க கழுத்து தான் வந்து பிடிக்கிறாரு. என்னடி என்ன இதை பார், நீ என்னோட பொண்டாட்டி. எனக்கு மட்டும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என் கூட வாழ்ந்து தாண்டி நீ ஆகணும். என்ன டிவோர்ஸ் பண்ணிடலான்ட்டு நினைக்கிறியா? அதுக்கு நீ உயிரோட இருந்தாதான் முடியும். உன்னை கொண்டு போய் கடத்தி வச்சேன் நான். நீ எங்கே போனே தெரியல அப்படின்னு ட்ராமா பண்ணுறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதெல்லாம் வேண்டாண்ணா. ஒழுங்கா ஒரு பொண்டாட்டியா என்ன கூட வளர்றத பாரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து ரஃபா வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு செம்மையாக டீப் பிரெத் நீங்கள் ஜிமினை எடுத்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே டீப் பிரெத் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா காலேஜுக்கு வர வழியை பாரு, புரியுதா? வந்து வீட்லேயே உட்காந்துட்டுக்கலான்னு நினைக்காத. 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளார ரெடி ஆகிட்டு நீ கீழே வர அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவரோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் கீழே போயிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி அழியுது. அதுக்கப்புறமா நீங்களும் வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பி போயிட்டீங்க. இப்போ அப்படியே லஞ்சு பிரேக்கு தான். ஸோ இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. மச்சான், நீ வரும்போது நான் கவனிச்சேன்டா, என்ன காலையிலே தரமான சம்பவம் போல் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. வாயை மூடிட்டு இருந்துரு. நான் ஏற்கனவே வந்து செம்ம காண்டில் கோவத்தில் இருக்கேன். என் கோவத்தை கிளற மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மச்சான், என்ன மச்சான் ஆச்சு? நம்ம ப்ரொஃபஸருக்கு என்னடி குறைச்சல்? எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் உன்னை லவ் பண்ணுறாரு, உன்னை பேம்பராக பார்த்துக்கிறாருடி. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேறு என்னடி வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல பிடிக்கணும். சரியான பேவர்ட் மாதிரி நடந்துக்கிறாண்டி அப்படின்னு பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லா புருஷனுமே அப்படிதான் நீ சொல்லணும்.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிறதுலாம் சகஜம் தாண்டி. உன்கிட்ட தாண்டி அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும். உன் புருஷனா இருக்கிறதுனால பரவாயில்ல தெரியுமா? இதெல்லாம் என் மாமாலாம் இருந்தா ஐயோ, அவன்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? உன் புருஷன்லாம் அந்த மாதிரி இல்லையேன்னு சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரி சுஜி சொல்றாங்க. சொல்லுவடி என் நிலமையில போதும் நிறுத்துரு. உன்னை ஜென்டிலா கேரிங்கா உன் புருஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்கா அவர் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்கிட்டு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு அவனை பிடிக்கலடி. ஏன்டி பிடிக்கல? அவருக்கு என்னடி குறைச்சல? எவ்வளோ அழகா இருக்காரு தெரியுமா? எவ்வளோ அழகா கியூட்டா இருக்காரு. அவரை போய் பிடிக்கலன்னு சொல்ற? உன் கண்ணு தான் கோளாறுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா உன் புருஷனை புரிஞ்சுக்கிட்டு ஏதா பிரச்சனைனா பேசி தீக்க பாருங்க. இந்த மாதிரி வந்து சண்டை போடுறதுலாம் வந்து எவ்வளோ நாளைக்கு போகும்? சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா 2 பேரும் உட்காந்து பேசினாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அவள் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு நீ என்ன வேணா சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் சொன்ன வேலையை பண்ணியா இல்லையா? எந்த வேலை? நான் தான் உன் மாமன் கிட்ட அதை உன் மாமா தான் போலீஸ்ன்னு சொன்னல, அதை பண்ணணும்னு சொன்னல, அப்புறம் என்னடி? பண்றேன்டி, பண்றேன் சரியா? நைட்டு தான் பேசணும், போதுமா? அது இல்லைன்னா அப்புறம் வந்து அவ்வளோதான் சொல்லிட்டு பண்றேன்டி சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, காலேஜும் முடியுது. நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் வந்து கிளம்பி வருவீங்க. பட் ஆனால் நீங்கள் அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிது. ஜிமினோட காரு தான். அவரும் வந்து டிரைவர் சீட்ல இருந்து டோரை ஓப்பன் பண்றாரு, வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சைக்கிளையே சொல்றாரு. போடி. நான் மாட்டேன். போடி, உன் புருஷன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திறந்திருந்த டோர்ல வந்து உங்களை உள்ளார தள்ளி விட்டு பாய் நிலா, பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு போலான்னு பாக்குறீங்க. உடனே ஜிமின் இறங்கி மட்டும் பாரு, எல்லார் முன்னாடியும் இழுத்து வச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்துருவேன், காலையில கொடுத்த மாதிரி அப்படின்னு ஜிமின் சொன்னதுமே ஐயோ ஆத்து இவன் பண்ணாலும் பண்ணிடுவானோ அப்படின்னு பயத்துல நீங்க அப்படியே உள்ளார கப்பிச்சிப்புன்னு வந்து உட்காந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சீட் பெல்ட் எவன் போடுவான்? உங்க அப்பா நான் வந்து போடுவான் அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே சொல்றாரு. லைக் வந்து நீங்கள் சீட் பெல்ட் வந்து போடாமல் தான் இன்னமும் உட்காந்துட்டு இருப்பீங்க. சரி சீட் பெல்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்திருப்பாரு. அப்போ தானே அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு உங்கள் அப்பா நான் போடுவோம் அப்படின்ற மாதிரி. உடனே நீங்களும் திரும்புறீங்க. இதை பாருங்க, என் அப்பாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே திரும்புறீங்க. உங்களோட ஃபேஸோ ஜிமினோட ஃபேஸோ அப்படி க்ளோஸாக இருக்குது. ஜஸ்ட் ஃபியூ இன்ச்சஸ் தான் வந்து லைக் வந்து கேப் இருக்குது. ஜிமினுக்கும் உங்களுக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கு. லைக் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் யாருன்னு பார்த்தா அப்படியே உடனே ஜிமினும் வந்து பின்னாடி போயிருப்பாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. மச்சான் என்னடி? அது வந்து மச்சான் நீ போகும்போது உன் பேக் வந்து கீழே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்க, அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. உடனே நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தள்ளி விட்டதில் என்ன இருக்குன்னா உங்கள் பேக் வந்து கீழே விழுந்திருந்திருக்கும். அதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சரி நீங்களும் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் அவ்வளோ இதாக இருக்குது. ஒரு மாதிரி லைக் சடனாக வந்து இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இது பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் ஜிம்மினுக்கு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவருக்கு இருக்குது. ஏன்னா அப்படியே 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து வீட்டுக்கு வரீங்க. கார் பார்க் பண்ணதுக்கப்புறமா விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டெல்லாம் எடுத்து விட்டு வேகமாக கதவை திறந்துட்டு ஓடுறீங்க உங்கள் ரூமுக்கு. உங்கள் ரூமுக்குள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது வெளியிலேருந்து லாக்காக இருக்குது. என்னது இது? ஏன் லாக்காக இருக்குது? ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக வந்து அவர் லிவிங் ஏரியா இருக்க சோஃபா உட்காந்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஏன் இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு தெரியலை. லைக் வந்து அதுக்கப்புறமா தான் அங்கே மெய்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்க ஏன் இந்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை இல்லைங்க மேடம், சார் தான் வந்து சொல்லியிருக்காரு
இனிமே வந்து இந்த ரூம் பூட்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னோட துணி, என்னோட இதெல்லாம் அது எல்லாமே சாரோட ரூமுக்கு எல்லாம் உங்கள் பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சாச்சு. எது? யாரை கேட்டு பண்ணீங்க இதெல்லாம்? சார் தான் வந்து இதெல்லாம் இப்படி பண்ண சொன்னாங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடு அங்கேருந்து போயிட்டாங்க. உங்களுக்கு கோவம் வருது, எப்படி அவன் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஜிமின் அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களா கோவமாக தான் வந்து போகிறீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் அப்படின்ட்டு கத்துறீங்க. ஜிமினா ஒரு முறை முடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுற மாதிரி ஆயிடுச்சு அவர் அந்த லுக்கு கொடுத்ததுமே. எதுக்கு வந்து என்னோட திங்ஸ் அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னீங்க? யாரை கேட்டு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஜிமின் எந்திரிச்சு, என் பொண்டாட்டியோட திங்ஸு என்னோட ரூமில் இல்லாமல் வேற எங்கே இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு டீலிங் வந்து முடிச்சே ஆகணும். ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி கண்ட்ரோல் பண்ணேன். ஆனால் இதுக்கப்புறம்லாம் சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு உங்கள் தோளில் தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. உங்களுக்கா என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு இருக்கு. அடிக்கிறீங்க ஜெமினா, விட்டு விட்டு என்னை விட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜெமினா, வாடி சும்மா ரொம்ப இதாக பேசணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவரும் வந்து அவரோட ரூமுக்கு உங்களை தூக்கிட்டு போயிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் லாக்கெல்லாம் பண்ணி உங்களை பெட்டில் தொப்புன்னு போடுறாரு. அப்படியே பவுன்ஸ் ஆகுறீங்க. ஜிமினா, நீங்கள் அப்படி பவுன்ஸ் ஆனதில் உங்கள் பாடி ஷேக் ஆகிருக்கு இல்லையா? அவரோட ஐஸ் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லு ட்ராவல் ஆகுது. அப்படியே ஒரு லிப்ஸை லிக் பண்ணுறாரு. என்னவா எப்படி பண்ணுறான்? இவனோட பார்வையே ரொம்ப வந்து மோசமாக கொடூரமாக இருக்கே, எப்படியாவது தப்பிச்சுடு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க. ஜிமின் விடுவாரா? நீங்கள் வந்து போகிறதுக்குள்ளாரே அவர் பெட்டில் உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி பெட்டில் தள்ளி உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே பின் பண்ணி இப்போ உங்கள் மேலே தான், உங்கள் தைஸ் மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற? என்ன விட்டு விட்டு விட்டு. முடியாதுடி, முடியவே முடியாது உனக்கு. அவர் அப்படியே உங்கள் காது கிட்ட வந்து, நான் யாரு அப்படின்ட்டு உனக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல, நான் யாரு அப்படின்னு இப்போ நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா நீ பார்க்குற, நீ உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின அந்த 10,000 உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ என்ன ஹெல்ப்பு கேட்ட அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அது இன்னுமே ஒரு மாதிரி பயமாகுது. சைக்கோவா இவன்? ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ட்ட பார்க்குற. நீ தங்கியிருந்தியே அந்த ரூம் ஃபுல்லும் கேமராஸ் தான் இருக்குது சரியா? அது எல்லாமே என்னோட ஃபோனுக்கு கனெக்ட் ஆகி இருக்கு. அதனால் அந்த ரூமில் நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ நான் டவலை கட்டிட்டு வந்தது, டவலோட டான்ஸ் ஆடினது, அப்போது நான் கண்ணாடி முன்னாடி என் உடம்பை பார்த்து நீயே நான் புகழ்ந்து தள்ளிக்கிட்டது, அப்படி எல்லாத்தையுமே பார்த்துருந்துருப்பானா? அப்படி உன்னை கழுவி ஊற்றுது எல்லாத்தையுமே கேட்டிருந்துருப்பானா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. அவ்வளோ பயமாகுது. என்ன செல்லம், என்ன இவனுக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லை? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. கேமரா யாராவது வைப்பாங்களா? அது ரூமுக்குள்ளார வைப்பேன். என் பொண்டாட்டி என்னை பற்றி என்ன நினைக்கிறான்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுதான். அது மட்டும் இல்லாமல் சும்மா சொல்லக்கூடாதுடி. என்ன பர்ஃபார்மன்ஸு கண்ணாடி முன்னாடியெல்லாம் நின்றுக்கிட்டு அப்போவே உன்னை வந்து பிடிச்சி நல்லா வச்சு தரமாக செய்யணும், உன்னை கற்று வைக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு தெரியுமா? ஆனால் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்டி. ஆனால் இதுக்கப்புறமும் என்னாலலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியணும்னு சொன்னல, அதை முழுசாக உன்னை அனுபவிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் நான் யார் அப்படின்னு. லைக் ஜிமினும் வந்து
அப்படியே ஒரு மேக்கப் செஷன் போகுது. செம்மையா அவங்களுக்கு பெயின் ஆகுது. கத்துறீங்க, என்னை விட்டுடு, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறீங்க ஜிமினா. உனக்கு வேண்டாம், ஆனா எனக்கு வேணுமே, எனக்கு நிறைய நிறைய பண்ணணுமே பொண்டாட்டி, ம், அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹார்டான ரஃப்பான ஒரு மேக்கப் செஷன் தான் வந்து அங்கே போயிட்டுருக்கு. உங்களால் சுத்தமாக முடியலை, காலெல்லாம் ஷிவர் ஆகுது, செம்ம பெயினாக இருக்குது. ஒரு மாஃபியானாலே எவ்வளோ வந்து இதாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அந்த அந்த பவர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அது மொத்தத்தையும் அவர் வந்து உங்ககிட்ட இறக்குறாரு. நைட்டு ஃபுல்லுமே வந்து அவர் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கே போயிட்டீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கே போனதுக்கப்புறமா அப்பவும் அவர் நிறுத்தலை. அப்பவும் வந்து ஒரு 1 மணி நேரம் ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து உங்களை விட்டே அவர் விலகுறாரு. அப்படியே வந்து உங்கள் மேலே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அவர் வந்து அவரோட அந்த ரோப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே பால்கனியில் நின்று தம் அடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் வந்து லைக் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அண்ட் இதுதான் வந்து உங்களோட வந்து கேள்வி. அது வந்து ஆக்சுவலி யாருன்னா சுஜியோட மாமா தான் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. அது யாராக இருக்கும், சுஜியோட மாமா யார் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் கால் வருது. டேய் மச்சான், என்னடா நடக்குதுங்க, உன்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்கிட்டயே வந்து ரெக்வஸ்ட் எல்லாம் வருது. என்னடா உன் பொண்டாட்டி நினச்சிட்ருக்கா, நீ இன்னும்மா சொல்லலை உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவரு சொல்கிறாரு. இல்லைடா, சொன்னால் பயந்துட போகிறாளோ அப்படின்ட்டு தான் வந்து சரின்ட்டு இருந்தேன். ஆனால் இவளை பாரு, நல்லா பூனைக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குறா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அவ 10,000 வாங்கியிருக்கா பாத்தியா, செம்ம தாண்டா மச்சான். பின்ன ஏன் ஆள் இல்லை, உஷாரா இருக்க மாட்டான். ஆமாம்மா, ரொம்ப பெருமை. சரி மச்சான், சரிடா, இதை பற்றி கேட்கறது தாண்டா உனக்கு கால் பண்ணேன். நீயே ஹேண்டில் பண்ணிப்பல, நான் பார்த்துக்கிறேன்டா வெய் ஃபோனை. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. இந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப தான் வந்து சேட்டை அதிகமாகிடுச்சு. நான் யாருன்ட்டு என்கிட்ட கேட்கலான்ட்டுலாம் இல்லை. அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மேடம் வந்து கண்டுபிடிப்பீங்க. இதுக்காகவே உன்னை இதாக வச்சு செய்யணும் தாண்டி தோணுது. ஆனால் உன்னை இப்போ இந்த நிலமையில பார்த்தால் பாவமாக தான் இருக்கு. சரி தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து உங்களை செம்மையாக ஹக் பண்ணிட்டு அவரும் வந்து படுத்துடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறீங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஜிமினோட செஸ்ட்டில் தான் வந்து படுத்துட்டு உங்களோட ஃபேஸ் இருக்குது. அண்ட் வந்து உங்களோட லெக்கு வந்து ஜிமினோட வெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து அவரோட ஹேண்டும் உங்கள் வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ண மாதிரி வந்து இருக்குது. நீங்களா அப்போ தான் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கு ஷாக்கு. நகர்லாண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஜிமின் வந்து உங்களை பக்கத்தில் இழுகிறாரு. ஏய் நகராதடி, அப்படியே தூங்குடி. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அப்படியே பப்பி ஐஸில் பாவமாக பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஐயோ என் பொண்டாட்டி எவ்வளோ க்யூட்டாக அழகாக என்னை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. டெய்லியும் மார்னிங் இந்த மாதிரி ஒரு கிஸ்ஸு மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்க, செம்மையாக இருக்கும் தெரியுமா. ஏன் எப்படி பண்ண ஒரு புருஷனா பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன். அப்புறம் நீ கூட உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்வெஸ்டிகேட்டுக்கு யார் நான் தெரிஞ்சுக்க கேட்டல, அதை நீ என்கிட்டயே கேட்டிருந்துருக்கலாம், நானே சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நான் ஒரு மாஃபியா கிங்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படி சிரிக்கிறீங்க. நீயா மாஃபியாவா? உன் மூஞ்ச பார்த்துருக்கியா? உன் மூஞ்செல்லாம் வந்து யாராவது மாஃபியான்னு சொன்னால் நம்புவாங்களா? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் மூஞ்ச வந்து அப்படி குழந்த மாதிரி இருக்குது, நல்ல கோழி கொஞ்சம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இது வந்து மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க.
ஜிமினுக்கா? ஆஹா, அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல. ஆ, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்டு நிலா கிட்ட இருந்து கால் வருது. நீங்களும் வந்து கால் எடுக்கலான்னு போகும்போது ஜிமின் வந்து உங்களோட காலை எடுத்துட்டு ஸ்பீக்கர்ல போட்டுட்டுறாரு. பேசு அப்படின்ற மாதிரி. ஏன் மச்சான், மச்சான், நான் பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்டி. உன் புருஷன் சாதாரண ஆள் இல்லடி. எனக்கே கொஞ்ச நேரத்துல தான் முன்னாடி தாண்டி தெரிஞ்சிச்சு. எனக்கே கேட்கும்போது எவ்வளோ பகீர்னு இருந்துச்சு தெரியுமா? மச்சான், நீ சந்தேகப்பட்டது சரிதான் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் ஒரு பெரிய மாஃபியாடி. ஐயோ மச்சான், இப்படி மாஃபியா கிட்ட போய் மாட்டிக்கிட்டியே மச்சான் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்போ அது உண்மையா? உண்மையாவாடி? ஆமா மச்சான், என் மாமா தாண்டி சொன்னாரு. மச்சான், மாஃபியாவோட ஒய்ஃப் டி நீ. செம்ம ஜாலி தான் இல்ல? செம்ம ஜாலியா மாஃபியா லைஃப் என்ஜாய் பண்ண போறல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மயிறு வாய மூடுறி, வாயில தான் அசிங்கமா வந்துட போகுது. சரி 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 மச்சான், மாஃபியாவோட பொண்டாட்டி நீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மாஃபியா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு சும்மா ஷாக்காவும் இருக்கு, அப்படியே பயமாவும் இருக்கு. சிம்மின்னு தான் அந்த பயத்தோடய வந்து பாக்குறீங்க. ஏய் பொண்டாட்டி, நான் மாஃபியானா அது மற்றவங்களுக்கு தாண்டி, உனக்கு இல்லை. நான் உனக்கு உன்னோட பார்ச்சிமின் மட்டும்தான், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? வீட்டில் இருக்கும்போது நான் உன்னோட புருஷன் மட்டும்தான், மாஃபியா கிங் கிடையாது அப்படின்னு ஜிமினும் சொல்றாரு. உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இவன் ஒரு மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சொன்னால் உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒன்று தான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. பட் என்னதான் மாஃபியாவாக இருந்தாலும் அவர் வந்து உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுறாரு, பேம்பரிங் பண்ணுறாரு, ஒரு வேலையும் பண்ண விடாமல் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு உங்களை. உங்களுக்கே தோணும் சில சமயத்தில், இவன் மாஃபியாவாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுவானா, இல்லை ரெண்டு பேரும் என்கிட்ட விளையாடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஜிமின் வந்து அவர் மிஷனுக்கு போயிருந்திருப்பாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த காயத்தோடைய தான் ஒரு வீட்டுக்கும் வராரு. அதை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கு. டாக்டர்ஸை வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே அழுகையே வருது. ஜிமின் எப்படி பார்த்ததுமே, ஜிமின் ஜிமின் உங்களுக்கு என்னாச்சு ஜிமின், என்ன ஜிமின் இது இப்படி பிளட்டாக வருது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அறியாமல் உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸாக ஃபால் ஆகுது. உடனே அங்கே இருந்த ஜிமின் வந்து என்ன சொல்லிப்போனா, காசு கேட்டால் இவளை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க, இவ்வளோ ரூமில் விடுங்க, ஏன் பர்மிஷனமா வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. எங்கே இவர் பிளட்டெல்லாம் பார்த்து பயந்துட போகிறாளோ, அப்புறம் எங்கே வந்து என்னை வெறுத்துற போகிறாளோ அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு தோணுது. ஜிமின் ஜிமின் வேண்டாம் ஜிமின், ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், ஜிமின் உங்களுக்கு என்ன ஆச்சு ஜிமின், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கார்ட்ஸ் வந்து உங்களை வந்து ரூமுக்குள்ளார போய் விட்டுட்டு அவங்களும் வந்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் பாஸ் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை வந்து வெளி பக்கமாக வந்து பூட்டிட்டாங்க. உங்களுக்கு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து டாக்டர்ஸும் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு, அதாவது ஜிமினுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமின் அதுக்கப்புறமா தான் உங்கள் ரூமுக்கு வந்து வராரு. நீங்கள் இருக்கிற ரூமுக்கு நீங்கள் ஜிமினை பார்க்குறது, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன ஜிமின் ஆச்சு உனக்கு, என்னாச்சு, ஏன் இப்படி பிளட்டாக வருது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட இந்த ஷர்ட்டெல்லாம் பார்க்குறீங்க. அது பிளட்டாக இருக்குது. அதை நகத்தையும் பார்க்குறீங்க. லைக் வந்து ஒரு ஸ்டிச்சு, லைக் வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்குது. என்ன ஜிமின் இதெல்லாம்? நான் தான் ஒரு மாஃபியான்னு தெரியல, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சகஜம் தாண்டி அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. உங்களையே அவர் கூட்டிகிட்டு போய் பெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இதை பாரு நிலா, இதுதான் என்னோட வாழ்க்கை, சரியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்போ நான் பார்த்தனோ அப்போத்துலேருந்தே உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இதுதான் எனக்கு மாஃபியாவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நான் அந்த ப்ரொஃபஸராக சேர்ந்ததே உனக்காக மட்டும்தான். அந்த காலேஜில் தான் வந்து நீ சேரணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அங்கே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ப்ரொஃபஸராக நான் சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. எனக்காகவா? ஆமாம், உனக்காக தான் நான் அங்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு எப்போவும் பக்கத்துலேயே இருக்கணும், அதனால தான் நான் வந்து அங்கே ப்ரொஃபஸராகவும் சேர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல்
உன்னை ப்ரொடெக்ட் பண்ணவும் தான் நான் வந்து அங்கே சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜிமின் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜிமின் கிட்ட, ஜிமின் எனக்கு இதை எப்படி வந்து ஏற்றுக்கிறதுன்னு தெரியல, என்னால் இதை ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு மாஃபியாவா இருக்கீங்க அப்படின்றது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முழுசாக இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் மிஷனுக்கு போகும்போதும் நீங்கள் உயிரோட வருவீங்களா இல்லையான்ற பயம் எனக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க, எப்படியா இருந்தாலும் நீங்கள் கடைசி திரும்பி என்கிட்ட வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியான ப்ராமிஸ் எனக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட நீங்கள் அவ்வளோ வந்து எமோஷ்னலாக கண்ணில் டியர்ஸோட கேட்குறீங்க. ஜிமினுக்கா, ஏய் பொண்டாட்டி, நான் எப்போ எவ்வளோ பெரிய மிஷனுக்கு போனாலும் உன் கிட்ட திரும்ப வந்துடுவேன்டி, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி அப்படின்ற மாதிரிலாம் ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் இந்த வேலை வேண்டாமே அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு கோபம் வருது ஜிமினுக்கு. இதை பாரு, இது என்னோட பல நாள் கனவு, என்னோட ஆசை, இதை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அது நீயா இருந்தாலும். ஆனால் என்னை பாதுகாத்துக்க நான் என்ன வேணாலும் செய்வேன், கண்டிப்பாக உன்கிட்ட திரும்பி எப்பவுமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் வந்து இந்த மாஃபியாவை விட அவருக்கு மனசு இல்லை, அவரோட பேஷன் அந்த மாதிரி. நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவர் எப்போல்லாம் லைக் மிஷனுக்குன்னு போனாலும் உங்களுக்கு பயமாக இருக்கும், பக்கு பக்குன்னு இருக்கும். அவர் கால் பண்ணி பேசாமல் இருந்தால் அதை அவங்களுக்கு ஒரு பயத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதை ஜிமின் பண்ணுவார். அப்படி நீங்கள் வந்து அதை வந்து ஒன்றும் ஆகாது, ஜிமின் வந்து எப்படியா இருந்தாலும் என்கிட்ட திரும்பி வந்துடுவார் அப்படின்ற இதுலேயே வந்து நீங்களும் வந்து அதை எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படி ஜிமினும் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவர் உங்கள் கூட இருக்க முடியாது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸு, எப்படி கன்னெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் உங்களுக்கும் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அண்ட் உங்களோட லைஃப் வந்து இப்படி தான் வந்து நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் மறக்காமல் அந்த பர்சன் யார் அந்த போலீஸ் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அந்த போலீஸ் ஸ்டோரியாக வந்து நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூட்டியாக அந்த பாட்டை நான் வந்து போடுவேன், ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் நான் வந்து அதை பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் கேட்டால் மட்டும்தான் நான் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்டா ஃபிக்ஸிஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.